இனி மேக்ஸ் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. சோ மேக்ஸ்ல நாம தெளிவா நீங்க பிகினரா இருந்தா கூட ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து மேக்ஸ்க்கான கிளாஸஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹாய் எவரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்கு விற்பார். நான் உங்கள் கௌசிகா. இன்னைக்கு இந்த சீசன்ல மேக்ஸ்க்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்திருப்போம். இது வரைக்கும் நீங்க பார்க்காத இருக்கீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்க்காத இருக்கவங்க பாத்துக்கோங்க. அதே போல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். சோ குரூப் 4க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சோ குரூப் 4க்கான கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ அதுக்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான். அட்மிஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா ஜூன் 30யோட க்ளோஸ் ஆகுது. ஜூலை 1ல இருந்து அதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். சோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பேட்ச், அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே, சிஏல இருந்து ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கிளாஸஸும் இருக்கும், டெஸ்டஸும் இருக்கும், மெட்டீரியல்ஸும் இருக்கும். வீக்லி கிளாஸ் இருக்க போது அந்த முடிச்ச போர்ஷனுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்கு என்னென்ன டாபிக் கிளாஸ் போகுதோ அதுக்கான நோட்ஸ் அப்படிங்கறது உங்க கையில PDF கிடைக்க போகுது. அதுல சொல்லக்கூடிய ஷார்ட்கட்ஸ்ல இருந்து எல்லாம் எடுத்து நோட்ஸ் எழுதுறீங்க. சோ படிக்கிறீங்க, சண்டே டெஸ்ட் போடுறீங்க. சோ 6 நாள் அப்படி கிளாஸ் போகும். படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க, எகைன் ரிப்பீட் தான். சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். நீங்க ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கெடியூலிங் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு டைம் வாசிச்சு பாத்துக்கோங்க. டோட்டலா 24 ஸ்கெடியூல். சோ தமிழ், மேக்ஸ், ஜிகே, சிஏ எல்லாமே அதுல கம்ப்ளீட்டா கிளாஸஸோட போக போகுது. நான் தான் உங்களுக்கு செஷன் அப்படிங்கறத கொண்டு போவேன். சோ எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல இருக்கும். நீங்க ஸ்கெடியூல் வந்து பாருங்க, தெளிவா உங்களுக்கு புரியும். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. அல்லது பேட்ச் நேம் சகாப்தம் பேட்ச், ஐ வாண்ட் டு ஜாயின் சகாப்தம் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கனாலும் ஓகே தான். சோ இதுக்கு லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். இதுக்கான ஃபீ 1599 அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ஒன் டைம் பேமெண்ட் தான். இதை நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, எனக்கு இதுக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற பயமே தேவையில்ல. ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கிளாஸஸும் இருக்கும், டெஸ்டஸும் இருக்கும், மெட்டீரியல்ஸும் இருக்கும். படிக்கிறீங்க, டெஸ்ட் போடுறீங்க. நீங்க பிகினரா இருந்தா கூட இது போதுமானது. கரெக்டா இருக்கக்கூடிய இந்த 24 ஸ்கெடியூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெற்றி யாராலையும் தடுக்கவே முடியாது. சோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. சோ இந்த 1599 அப்படிங்கிறது இந்த ஆஃபர் ஒரு லிமிடெட் டேஸ் மட்டும் தான் இருக்கும். சோ அதுக்குள்ள ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? சோ ஓகே, கவனிங்க. சோ நம்ம மேக்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்போம். இப்ப அததான் வந்து கண்டினியூ பண்ண போறோம். சோ உங்களுக்கு லாஸ்ட்ல கொஸ்டின்மே ஒர்க் அவுட் பண்றதுக்கு இருக்கு. சோ அதனால தெளிவா வந்து செஷனை கவனிங்க. கேட்கிற கொஸ்டினுக்கு அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஆன்சர் நிறைய பேர் பண்ணிருந்தீங்க. ஹோம்ஒர்க் சம்க்கு ஆன்சர் 2, தட்ஸ் கரெக்ட். சோ அதே போல இந்த செஷன்லயும் பாக்கலாம் யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு. ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், 2/5 + 3/5, அதாவது சிம்பிளிபிகேஷன். இது கொஞ்சம் பேசிக் மாடலும் கூட. என்னடா ஆனா ஊனா கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கு என்ன கூட்டல் கழித்தல் தெரியாதா, இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. இருந்தாலும் பேசிக்ல இருந்து சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா பிகினரா இருந்தாலும் கூட அல்லது ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன இதுல மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது கேர்லெஸ்ஸாவே போயிடும். சோ அதனால நம்ம பார்த்துட்டே வரலாம். கவனிங்க. சோ அப்போ இது என்னது, ஈஸி தான் இந்த சம். முன்னாடி எடுத்தோன்னே பிள்ளையார் சிலையை போட்டுருங்க. நான் போட மறந்துட்டேன், உங்களை சொல்றேன். கவனிங்க. 2/5 + 3/5 இருக்கா? சோ அப்ப அதை அப்படியே கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. 2/5 + 3/5 நம்மளுக்கு மேல இருக்கிறத நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத டினாமினேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்ப இதுதான் பின்னம்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதாவது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஃபிராக்ஷன் சொல்லுவோம். சோ அப்ப வந்து பின்னம். ஓகேங்களா? அல்லது நம்ம பாஷையில சொன்னா டிவைட்ல இருக்கு, பைல இருக்கு, வகுத்தல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். வகுத்தல்னா வகுத்தல் சிம்பிள் போட்டாதான் இது வந்து ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ கவனிங்களேன். சோ அப்போ நம்மளுக்கு பாருங்களேன், டினாமினேட்டர்ல ரெண்டு சைடுமே நம்மளுக்கு 5 அப்படிங்கிறது காமனா இருக்கு. அண்ட் என்ன நம்மளுக்கு சொல்லிருக்காங்க, கூட்ட சொல்லிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர்ல சேமா இருந்தா பிரச்சனையே இல்ல, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஒருவேளை சேமாக இல்ல அப்படின்னா நீங்க எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். டானா மெத்தட்னு சொல்லுவாங்க, அதுவும் ஈஸி தான். அந்த மாதிரி வர சம்க்கு நான் சொல்றேன். இப்போ ரெண்டுக்குமே வந்து டினாமினேட்டர் காமனா இருக்கு, அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. மேல நம்மளுக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு, பிளஸ் பண்ண சொல்லிருக்காங்க, 3 இருக்கு. அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன கிடைக்கும், 2 + 3 5. கீழே டினாமினேட்டர்லயும் 5. அப்ப 5ம் 5ம் கேன்சல் ஆனா என்ன கிடைக்கும், 1. therefore ஆன்சர் என்ன அப்படின்னா 1. டக்குன்னு நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் இஸ் 1. நோட் பண்ணிக்கோங்க.
நான் டைம் கொடுக்குறேன், டக்குன்னு நோட் பண்ணுங்க. எப்பயும் கிளாஸ் வரப்போ நோட் பென்னோட வரணும். ஓகேங்களா? சோ நோட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? கவனிங்க. 5/7 minus 2/7. சோ இதுவும் சேம் தான். நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் சம்ல பிளஸ்க்கு பார்த்தோம், இப்ப மைனஸ்க்கு பாக்குறோம். டினாமினேட்டர் சேமா இருக்கு. क्वेश्चन ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாமா? 5/7 minus 2/7. நம்மளுக்கு டினாமினேட்டர் ரெண்டு காமனா இருக்கு, அப்ப அப்படியே போட்டுக்கோங்க. மேல என்ன இருக்கு? 5 minus 2. 5ல 2 போயிடுச்சு, என்னப்பா கிடைக்கும்? 3. அப்போ 3/7. இதுதான் ஆன்சர். டக்குன்னு நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? கவனிங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, மல்டிப்ளிகேஷன். பிளஸ் பார்த்துட்டோம், மைனஸ் பார்த்துட்டோம், அடுத்து பெருக்கல் வந்து பார்க்கலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிள்ளையார் சொல்லிய போட்டு விட்டுட்டு ஆரம்பிங்க. 2/9 இன்ட்டு 3/2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ நம்மளுக்கு பிளஸோ மைனஸோ வந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்னன்னு பார்க்கணும், அல்லது வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிற கஷ்டம் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி பெருக்கல் வந்துருச்சுன்னா கவலையே தேவையில்ல. அப்படியே நியூமரேட்டரோட, அதாவது மேலையோட மல்டிபிள் பண்ணுங்க, கீழே இருக்கிறது கீழையோட மல்டிபிள் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. சப்போ மேல நியூமரேட்டரோட டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 3 என்ன கிடைக்கும்? 6. கீழே 9 into 2 என்ன கிடைக்கும்? 18 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 6/18 ஆப்ஷன்ல அந்த மாதிரி 6/18 கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு இது ஆன்சர் வராது. அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 2 டேபிள்லயும் வகுப்படும், 3 டேபிள்லயும் வகுப்படும். சோ அப்ப 3 டேபிள் ஈஸியா கேன்சல் பண்ணுங்க. 2 3s are 6. அடுத்தீங்கன்னா ஒரு 5 3s are 15, 6 3s are 18. அண்ட் எகெயின் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டேபிள்ல 1 2 is 2, 3 2s are 6. அப்போ therefore answer is 1/3. டக்குனு நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? கவனிங்க. இப்ப இது வரைக்கும் கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம், ஏன் பெருக்கலும் பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து வகுத்தல் பார்க்கலாமா? கவனிங்க. இதெல்லாம் இந்த 4 சம்மே உங்களுக்கு பிளஸ் மைனஸ் டிவிஷன் வகுத்தல், அதாவது வகுத்தல் பெருக்கல் வந்து எப்படி போடுறதுங்கிற ஒரு பேசிக் சம்ஸ் தான். அடுத்து போக போகதான் கொஞ்சம் டஃபா வரும். கவனிங்க. 1/5 டிவைடட் 3/7 கொடுத்திருக்காங்க. அப்ப அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 1/5 டிவைடட் 3/7. இங்கதான் கவனிக்கணும். நம்ம பெருக்கல்னா ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடுவோம்? நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிபிள் பண்ணோமா? பட் இங்க நம்மளுக்கு வகுத்தல் இருக்கு. அப்ப வகுத்தல என்ன பண்ணணும்னா அந்த பெருக்கல் வகுத்தல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பெருக்கலுக்கு கொண்டு வர போறோம். ஏன்னா அப்பதான் நம்மளால ஈஸியா போட முடியும். வகுத்தல்னா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் நீங்க கவனிங்க. 1/5 டிவைடட் 3/7. இதால டிவைட் பண்ணுன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 1/5 ஹோல் டிவைடட் பை 3/7. கரெக்டா? சோ இதால டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப அந்த டிவைடட் பை நான் இப்ப எடுத்து எழுதிட்டேன். ரைட். சோ இப்ப அடுத்து என்ன கிடைக்கும்? இப்ப இந்த 3/7 இப்படியே இருக்குமா? மேல வரும்ல. இந்த 3/7 அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மேல கொண்டு வரணும். கொண்டு வரப்போ என்ன ஆகும்? 1/5 இந்த இடத்துலதான் நல்லா கவனிக்கணும். இந்த 3/7 மேல வரப்போ இது அப்படியே வராது. எந்த ஒரு நம்பருமே கீழ இருந்து மேல வருதுன்னா தலைகீழாதான் வரும், அதாவது இன்வர்ஸ்ல தான் வரும். அப்ப எப்படி வரும்? 3/7 மேல வந்தா 7/3 வருமா? இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க, அதுதான் ஆன்சர். 1 into 7 என்னன்னு கிடைக்கும்? 7. 5 3s are 15. இதுக்கு மேல இதை சால்வ் பண்ண முடியுமா கண்ணா? முடியாது. 14 வந்திருந்தா 1 7 is 7, 2 7s are 14 அப்படின்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ணிருக்கலாம். பட் ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல வராது. அப்ப therefore answer is 7/15. நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் கவனிங்க. இது பாருங்களேன். 7/3 பிளஸ் மைனஸ் 5/4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது பிளஸ். ஓகே, 7/3 பிளஸ் மைனஸ் 5/4 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல ஒருவேளை எதுவுமே மென்ஷன் பண்ணாம 7/3 அப்படியே பிராக்கெட்ல மைனஸ் 5/4 அப்படின்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம அப்படியே என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மேக்ஸ பொறுத்த வரைக்கும் எதுவுமே கொடுக்காத இப்படி கொடுத்திருக்காங்கனாலே சிம்பிள் இல்லாத இருக்குன்னா மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப வந்து கவனிங்க. 7/3 பிளஸ்
-5/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப வந்து பிளஸ்ங்கிற சிம்பிள் நம்மளுக்கு இருக்கு, அதனால எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லை. அப்ப அப்படியே கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. 7/3 நெக்ஸ்ட் பிளஸ் பிராக்கெட்ல -5/4 கொடுத்திருக்காங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்த அன்னைக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னது பிளஸும் சேர்ந்தா பிளஸ் தான் வரும். ஆனா ஒரு நெகட்டிவ் வந்துட்டா போதும், அது ஒட்டுமொத்த டீமே நெகட்டிவ் ஆயிரும். அப்போ இதுவே வந்து ஒரு பிளஸ் மைனஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா மைனஸ் தான், மைனஸ் பிளஸ் வந்தாலும் மைனஸ் தான், மைனஸ் மைனஸ் மட்டும் வந்தா ஒரே சிம்பிள், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரே சிம்பிள் ரிப்பீட் ஆச்சுன்னா அது பிளஸ், ஒரு இடத்துல நெகட்டிவ் வந்துருச்சுன்னா போதும் அது நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, சோ அப்போ கவனிங்க, இந்த இடத்துல அப்போ பிளஸ் மைனஸ் இருக்கா, பிளஸ் மைனஸ் சேர்ந்தா என்னன்னு சொல்லிருக்கோம், மைனஸ் சொல்லிருக்கோம். அப்ப இதை எப்படி எழுதலாம், 7/3 மைனஸ் 5/4. இந்த பிளஸ் உள்ள மல்டிபிள் ஆகுது, அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான், அப்ப -5/4 வருமா? இங்க நல்லா கவனிங்க, 7/3 மைனஸ் 5/4 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா நம்மளுக்கு நல்லா கவனிங்கள, நம்மளுக்கு இந்த இடத்துல டினாமினேட்டரும் சேமா இல்ல, மைனஸ்ல இருக்கு. அப்போ நம்ம முன்னாடி செகண்ட் சம்ல பார்த்திருப்போம், மைனஸ் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் சேமா இருந்தா எப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கு, ஆனா டினாமினேட்டர் சேமா இல்ல. அப்ப என்ன பண்ணணும், யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும், அதாவது டானா மெத்தட். சோ அப்ப என்ன இருக்கு கீழே டினாமினேட்டர்ல, 3யும் 4 இருக்கு. அப்போ நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எல்சிஎம் 12 தான் வரப்போகுது, 3யும் 4 ஏன்னா டிஃபரெண்ட் நம்பர். அப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 × 4 என்னன்னு கிடைக்கும், 12 அப்படின்னு கிடைச்சிருமா? அப்போ ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல போடுங்க, 1 3 is 3, 4 வகுப்படாது. அடுத்து 4ல போட்டா அவ்வளவுதான், 1 1 3 × 4 என்னது 12ன்னு கிடைக்கும், ரைட்டா? சோ அப்ப எல்சிஎம் 12, அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 12 வர மாதிரி மேலே கீழே மல்டிபிள் பண்ணும், எல்சிஎம்க்கு அதுதான் வேலை. இந்த இடத்துல எல்சியத்தை 12 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மீசிமான்னு சொல்லுவோம். எல்சிஎம் 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த எல்சியத்தை கொண்டு வந்து நாம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ கவனிங்க, அப்ப அந்த 12 வர மாதிரி மாத்தணும். 7/3 இருக்கு, இந்த பக்கம் 5/4 இருக்கு. அப்ப எல்சிஎம் 12 கிடைச்சிருக்கு. அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சும்மா விட்டுற முடியுமா, விடக்கூடாதுல்ல. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணா 12 வரும், 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 12 வரும், 4 மல்டிபிள் பண்ணா 12. அப்ப கீழே என்ன மல்டிபிள் பண்றோமோ அதை அப்படியே மேலே மல்டிபிள் பண்ணிடணும். 4 கூட 3 மல்டிபிள் பண்ணா 12, கீழே மல்டிபிள் பண்றத அப்படியே மேலேயே போட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன கிடைக்கும், 7 4s are 28 divided by 3 4s are 12 minus 5 3s are 15 divided by 4 3s are 12. எனக்கு காமனா இல்ல, ஆனா இப்ப வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணிடலாம், ஈஸியா டினாமினேட்டர் சேமா இருக்கு. சோ அப்ப டினாமினேட்டர் என்ன பண்ணிடலாம், அப்படியே காமனா வச்சுட்டு மேல நான் மைனஸ் பண்ணலாமா? அப்போ கவனிங்க, கீழே டினாமினேட்டர் 12 வந்துருச்சு. சோ சேம், மேல 28 minus 15 இருக்கு. அப்போ 28ல 15 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், அப்படி 8ல 5 மைனஸ் பண்ணுங்க, 8ல 5 போயிடுச்சுன்னா 3, அப்போ 2ல 1 போயிடுச்சுன்னா 1, 13/12 கிடைக்கும். ஆப்ஷன்ல இப்படி இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா, நல்லா கவனிங்க, இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாத இருக்கும். இப்ப 13/12 உங்களுக்கு ஆப்ஷன்ல 1 × 1/12 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க, இதுதான் ஆன்சரும் கூட. ஆனா எப்படி இது வந்துச்சுங்கிறது புரியாது, ஏன்னா இந்த சம்ம நம்ம போட்டு போட்டு பழக எப்படி வந்துச்சுன்னு நம்மளால கத்திருக்க முடியும். தெரியாத இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ அப்ப அதை நான் சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. எப்படி இதை கேன்சல் ஆகும்னா, இப்போ ஒருவேளை ஆன்சர் இது கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா இதை கொடுத்திருந்தா இதை போட்டுருங்க, இல்லைன்னா இது ஆன்சர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதுதான் ஆன்சரா வந்து கொடுத்திருக்காங்க, ஓகேவா? சோ அப்போ கவனிங்க, எப்படி கேன்சல் ஆகும், 1 12s are 12, அதாவது 13ல 12 இருக்கு, ஒரு டைம் தான் வகுப்படும், ஒரு 12 தான். சோ அப்போ ஒரு டைம் கேன்சல் ஆயிருச்சு, மீதம் பேலன்ஸ் 1 இருக்கு. 13ல 12 போயிடுச்சுன்னா 1 மீதம் இருக்கா, அப்ப அந்த 1ங்கிறது 12வது வாய்ப்பாடுல வகுப்படுமா, வகுப்படாது, ஏன்னா 12ஓட சின்ன நம்பர். அப்போ 1 × 1/12. சோ ஆன்சரு இப்படி, இதுவும் நம்மளுக்கு கொடுக்கலாம். அதே போல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி செக் பண்ணி பாத்துக்கலாம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி கேன்சல் பண்ணலாம், இந்த 1 × 12 மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் பண்ணா 12, மேல இருக்கிறத பிளஸ் பண்ணணும், +1 டிவைடட் பை கீழே 12. இப்ப இதை போட்டாலும் அந்த இது கரெக்டா வரணும், 13/12. ஓகே,
சோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? கவனிங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? -3/4 பிளஸ் 1/2 மைனஸ் 5/6. இது வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டே இதுதான் இருந்துச்சு. இப்போ இங்க 3 இது வந்திருக்கு. பட் வந்து பிளஸ் மைனஸ் அப்படி பார்த்தோம். இப்போ வந்து 3 இதுல நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதையும் நம்ம வந்து பாத்துடலாமா? சோ இப்போ கவனிங்க, பிள்ளையார் சொல்லிய முதல்ல போட்டுடலாம். போட்டுட்டு கொடுத்திருக்க கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. -3/4 பிளஸ் 1/2 மைனஸ் 5/6 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? சோ இப்ப கவனிங்கள, நம்மளுக்கு டினாமினேட்டர் எல்லாமே வெவ்வேறா தான் இருக்கு, சேமா இல்ல. அப்போ நியூமரேட்டர்ல சிம்பிளோ வெவ்வேற இருக்கு. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பிளஸ் மைனஸ் வந்துருச்சுன்னா நாம அதை எதுவும் பண்ண முடியாது. பிளஸ்னா பிளஸ் தான், மைனஸ்னா மைனஸ் தான். ஓகே, சோ அப்ப என்ன பண்ணணும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? டினாமினேட்டர் சேமா வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்மளால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். சோ அப்ப என்ன இருக்கு? 4 2 6. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் டானா எல்சிஎம் எடுங்க. 2 டேபிள்ல 3மே வகுப்படுமா? 2 2s 4, 1 2 is 2, 3 2s 6. again 2 டேபிள்ல போட்டா 1 2 is 2, 1 3ல வராது. அப்ப 3ல போட்டா சால்வ் ஆயிருமா? அப்ப 2 2s 4, 4 3s 12 அப்படிங்கறது எல்சிஎம் நம்மளுக்கு. ரைட். சோ அப்ப என்ன பண்ணணும்? கீழே நம்மளுக்கு 12 அப்படிங்கறத கொண்டு வரணும். ஏன்னா எல்சிஎம் மீசிமா நம்மளுக்கு 12 வந்துருச்சு. அப்போ கீழே நம்ம 12 அப்படிங்கறத கொண்டு வரணும். அப்போ எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணா 12ங்கிறது வருங்கிறத ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணுங்க. இங்க -3/4 இருக்கு. 4 கூட 3 மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்குமா? அப்ப மேலேயும் 3. அடுத்து பிளஸ் 1/2, 2 கூட எதை மல்டிபிள் பண்ணாப்பா 12 கிடைக்கும்? 6. அப்போ மேலேயும் 6. அடுத்து மைனஸ் 5/6. 6 கூட எதை மல்டிபிள் பண்ணா 2? அப்படி இதுதான் 2. இப்போ மேலையும் 2. கீழே எந்த இதை போட்டு மல்டிபிள் பண்றீங்களோ, எல்சிஎம்காக மல்டிபிள் பண்ணாலும் கீழே மல்டிபிள் பண்றத மேலையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு காமனா என்ன ஆயிருச்சு? டினாமினேட்டர் சேமா வந்துருச்சு. சப்போ 12 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். மேல பாருங்க, 3 3s 9. ஏன்னா 4 3 12 தான், 2 6 12 தான், 6 2s 12 தான். அடுத்து பிளஸ் இருக்கு. இந்த சிம்பிள் ரொம்ப முக்கியம். 1 into 6 6 மைனஸ் 5 2s 10. அவ்வளவுதான். இப்ப ஆன்சரே நம்மளுக்கு வந்த மாதிரி. கவனிங்க, 9யும் 6யும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 15 அப்படின்னு கிடைக்குமா? 9யும் 6யும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 15 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 10 டிவைடட் பை 12. 15ல 10 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 5 அப்படிங்கிறது கிடைக்கும். டிவைடட் பை 12ங்கிறது கிடைக்கும். சோ இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. ஓகே, கவனிங்க, இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அதை நான் சொல்லாதே போட்டேன் பாருங்க. இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. சோ அப்போ இங்க மைனஸ் தானே வரணும். அப்போ என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. மைனஸ்னா இங்க மைனஸ் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு சம்மே வந்து மாறும் இல்லையா? சோ அப்போ கவனிங்க, சின்னதா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டா கூட போச்சு. அப்போ 9 இங்க -10 இருக்கு. அப்போ மைனஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைனஸ் மைனஸ் சேர்ந்தா பிளஸ் முன்னாடியே பார்த்திருப்போம். ஆனா பெரிய சிம்பிளுக்கு முன்னாடி, அதாவது பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதைத்தான் போடணும். ஓகேவா? அப்போ -9 -10 இருக்கு. ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். சாரி 16 கிடைக்கும். நான் தான் தப்பா போடுறேன்னா 19 அப்படிங்கிறது கிடைக்கும். 9 10 ஆட் பண்ணா. பட் சிம்பிள் வந்து மைனஸ், பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -19 போடணும். சோ அப்ப என்ன கிடைக்கும்? -19. அடுத்து பிளஸ் 6 இருக்கு. டிவைடட் பை 12 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அப்போ 19ல 6 போயிடுச்சுன்னா என்னதுப்பா? 9 6 ரெண்டுமே மூணாவது வாய்ப்பால வகுப்படுறது. அப்போ 9ல 6 போயிடுச்சுன்னா என்னது? ஒண்ணுமே இல்ல, 13 டிவைடட் பை 12. ஆனா பெரிய சிம்பிள் என்னது? மைனஸ். அப்போ -13/12 அப்படிங்கறது ஆன்சர். ஓகே, அல்லது எப்படி கொடுக்கலாம்? நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் சம்ல பார்த்த மாதிரி -1 into 1/12 கொடுக்கலாம். 12 வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 1 டைம் வகுப்படும், மீதம் 1ங்கிறது வகுப்படாது. முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், அவ்வளவுதான். -1 into 1/12 ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? கவனிங்க. 2 cube
the whole power minus 2 into 3 square the whole power 2. இந்த சம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, தெரியுதா? ஃபர்ஸ்ட் மாடல்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்திருப்போம். a power n the whole power n, அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்போ கவனிங்க, இது அப்படியே பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, 2 cube the whole power minus 2 into 3 square the whole power 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? ரெண்டுமே பாருங்களேன், இங்க a ஓகே, a பவர் m the whole power n ஃபார்மேட்ல இருக்கு. இதுவும் a பவர் n m the whole power n இருக்கு. ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, a பவர் m into a பவர் என்னன்னா நம்ம பார்த்திருப்போம் a பவர் m பிளஸ் n, பேஸ் சேமா இருந்தா ஆட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு. இதுவே வந்து நம்ம a பவர் m டிவைடட் பை a பவர் என்னன்னா நம்ம டிவைட் அப்படிங்கும் போது மைனஸ் பண்ணணும்னு பார்த்திருப்போம், a பவர் m மைனஸ் n. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், a பவர் m the whole power n இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல, பவரும் பவரும் மல்டிபிள் ஆகும். அப்ப a பவர் m into n கிடைக்கும், அவ்வளவுதான். இப்ப இதுதான் இங்க என்ன பண்ணணும், அதே இதுதான் சால்வ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், பவரும் பவரும் மல்டிபிள் ஆகுமா, மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், 2 பவர் 3 the whole power minus 2 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும், 2 பவர் 3 into minus 2ங்கிறது என்னன்னு கிடைக்கும், 6 அப்படின்னு கிடைக்கும். இல்ல அப்படி போட்டாலும் சரி, ஒரு ஸ்டெப் நான் வந்து அப்படியே போட்டே காட்டுறேன். 3 into minus 2. அடுத்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 3 பவர் 2 into 2. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப என்ன கிடைக்கும், 2 பவர் 3 into minus 2 னா minus 6. அடுத்து 3 பவர் 2 into 2 அப்படின்னு என்ன கிடைக்கும், 3 பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்ப இதுதான் இங்க சால்வ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கவனிங்கள, இப்ப அடுத்து என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நாம. இப்போ 2 பவர் minus 6 into 3 பவர் 4 அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 பவர் minus 6 இருக்குல்ல, அப்போ மைனஸ சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம், யாரு கமெண்ட்ல சொல்றீங்கன்னு பாக்கலாம். இந்த மாதிரி மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டக்குன்னு இத சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருந்தா. சோ அப்ப கவனிங்கள, இந்த மாதிரி பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு அப்படியே அவ்வளவுதான், இன்வெர்ஸ்ல எழுதிருங்க, 1/2 பவர் 6. ஓகே, மைனஸ் சால்வ் பண்றப்போ அடுத்து இன்ட்டு 3 பவர் 4 அப்படின்னு இருக்கா. இப்ப என்ன ஆகும், மேல நியூமரேட்டரோட நியூமரேட்டர் மல்டிபிள் ஆகுமா, அப்ப 1 into 3 பவர் 4 3 பவர் 4 தான். அடுத்து கீழே 2 பவர் 6 அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, அப்போ 3 பவர் 4 என்ன, 3 4 டைம் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 3 into 3 into 3. அப்போ 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 என்னன்னு கிடைக்கும், 81 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 2 பவர் 6, அப்ப 2 என்ன பண்ணணும், 6 டைம் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து தெரியாதவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். அப்ப பாருங்க, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 into 2 அப்படிங்கறது என்ன கிடைக்கும், 64 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்போ இந்த இடத்துல 64. ஓகே, சோ அப்போ இந்த மாதிரி ஆன்சர்ல கொடுத்திருந்தா 81/64 அப்படிங்கறத போட்டுருங்க. அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணி போடலாம். இப்போ கவனிங்கள, 164s are 64. சோ 1 டைம் வகுப்படும், 164s are 64 அப்படிங்கறது கிடைக்கும். 164 64 அப்போ 81ல 64 மட்டும்தான் வகுப்பட்டிருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், இதுல ஒரு 6 அதுல ஒரு 1 அப்புறம் மீத 10 இருக்கு. அப்போ 17 வகுப்படாது. சோ அவ்வளவுதான், 1 into 17/64. 17ங்கிறது 64ல வகுப்படாதா. சோ அப்போ இப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஆன்சர் கொடுக்கலாம். சால்வ் பண்ணி பாருங்க. 1 into 64 64 plus 17 divided by 64 கேன்சல் பண்ணா சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும், 81 divided by 64 கிடைக்குதா. சோ இப்படிதான் ஆன்சர் வந்துச்சு. டக்குன்னு நோட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ நான் இங்க இருந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு மறையும். சோ தெளிவா பார்த்து நோட் பண்ணுங்க. தெரியுதா, ஃபுல் சம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அது எசென்சியல். ஓகேப்பா, நெக்ஸ்ட் சம் போடலாமா. கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனா வந்து இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம் இது 5CQ. சோ நோட் பண்ணிக்கோங்க.
சோ ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், a/b ஈக்குவல் டு 9/5 கொடுத்துட்டு எனில் a plus b divided by a minus b இத கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ கவனிங்கள, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. இது சம் வந்து தெரியாதவங்களா இருந்தா கூட தெரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். அப்படியே நேரா இருக்கிறது வேல்யூ, அதாவது a ஓட வேல்யூ 9, b ஓட வேல்யூ 5 ஈக்குவல் டு இந்த மாதிரி இருந்துச்சுனாலே இப்படி டக்குன்னு எடுத்து போட்டுருங்க. இந்த சம்முனா இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ a ஈக்குவல் டு 9, b ஈக்குவல் டு 5. எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு இந்த மாதிரி வேற கூட கேட்கலாம். a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படி கேட்டு டிவைட் பை ab அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி ab ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற மாதிரி. சோ இதுக்கு பேரே ab வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்போ வந்து பாருங்க, a ஓட வேல்யூ 9, b ஓட வேல்யூ 5 அப்படியே ஈக்குவல் டு இருக்குன்னா நேரா இருக்கிறது அதோட வேல்யூ. a இருக்கிற இடத்துல 9 போட்டுறணும், b இருக்கிற இடத்துல 5 போட்டுறணும். இப்போ மேல a இருக்கா, a ஓட வேல்யூ என்னதுப்பா 9, b ஓட வேல்யூ 5 பிளஸ், சோ பிளஸ் இங்க போடணும். அடுத்து டிவைட் பை a ஓட வேல்யூ 9 மைனஸ் b ஓட வேல்யூ 5. 9 பிளஸ் 5 என்னப்பா கிடைக்கும், டக்குனு சொல்லுங்க 14. 9ல 5 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு கிடைக்குமா, ரைட் தானே. 9 பிளஸ் 5ங்கிறது 14, 9ல 5 போயிடுச்சுன்னா 4. உங்களுக்கு இது கண்டிப்பா வந்து ஈவன் நம்பர் 2ல கேன்சல் ஆகுற நம்பர். சோ அப்போ வந்து ஆன்சர் இப்படி கொடுக்க மாட்டாங்க. கேன்சல் பண்ணா எப்படி கொடுக்கலாம், 7 2s 14, 2 2s 4. அவ்வளவுதான் ஆன்சர். 7/2 டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். இது நெக்ஸ்ட் சம் தான். கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே கொஞ்சம் டிஃபரெண்டான மாடல். வந்து தெரியல அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க, ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் மைனஸ் 11 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கவனிங்க, -11 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1521 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, கியூப் ரூட்டோட வேல்யூ ஒரு இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 16 வரைக்கும். ஓகேவா, அது தனியாவே ஒரு கிளாஸ்ல கொண்டு போகணும், அதை நம்ம வந்து கொண்டு போகலாம். சோ அப்போ வந்து ஷார்ட்கட்டோட அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாக்கலாம். சோ அப்போ கவனிங்க, இப்போ கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுறேன். -11 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1521 வேல்யூ காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன், நீ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடி அப்படின்னு நம்மள சொல்லிருக்காங்க. ஓகே, சோ அப்ப நம்ம போட்டுருவோமா. அப்ப தெரியலன்னா நம்மளுக்கு மேக்ஸ்க்கு எப்பயுமே ஒரு ராஜா இருக்காரு, யாரு, எக்ஸ் தான் போடுவோம். சோ எக்ஸ போட்டுருங்க. -11 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1521 இருக்கா. சோ இப்போ இது சிம்பிள். இப்போ நம்மளுக்கு இந்த 1521ங்கிறது எந்த ஸ்கொயர் வேல்யூ, அதாவது இதோட வர்க்கமூலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ இங்க லாஸ்ட்ல 1 முடியுதா, 1521 அப்படிங்கிறது 39 ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, சோ அப்போ 39 into 39 எழுதலாமா, அதாவது 39 ஸ்கொயர் அப்படின்னாதான் 1521. 39 2 டைம் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 1521 கிடைக்கும். அப்ப ரூட்ல இருக்கு. அப்போ 1521ங்கிறது 39 ஸ்கொயர்னா அப்ப 39 into 39 எழுதிக்கலாம் தானே. அப்போ இந்த மாதிரி ரூட்ல 39 into 39 வந்த வேல்யூவே எகைன் வருதுன்னா அதுக்கு ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறப்போ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அல்லது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி டீப்பா போகணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், ரூட்ல இருக்கிறத அப்போ ரூட் 39 2 டைம் இருக்கு, அப்போ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. அப்போ இந்த மாதிரி இருந்தா ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப கேன்சல் ஆனா 39 இப்படியும் எடுக்கலாம், ரெண்டு வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கப்போ 39 இப்படி எடுத்தீங்கனாலும் ஓகே. மொத்தத்துல நம்மளுக்கு ஆன்சர் 39 எப்படி வந்தா என்ன. சோ அப்போ கவனிங்க, அப்போ இங்க x -11 ஈக்குவல் டு, அப்போ இதை நம்ம வந்து வெளியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு 39 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சா. சோ இப்போ கவனிங்க, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலதான் ஆன்சர் கிடைக்கணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், சுருக்கிட்டே வரலாமா. அப்ப என்ன நம்மளுக்கு சம்மே வந்து சுருக்குக தானே. சோ அப்போ இந்த -11 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ மைனஸ்ங்கிறது இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும், பிளஸ்ஸா மாறுமா. அப்போ ரூட் ஆஃப் x ஈக்குவல் டு 39 ஆல்ரெடி இருக்கு, இந்த -11 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் மாறும். அப்ப என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 39 + 11 15 கிடைக்குமா. இப்ப இதோட விட்டுறக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன வரும்னா எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல வரதுக்கு தான் எக்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். சோ அப்ப என்ன பண்ணலாம், சால்வ் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் வர்க்கம் எடுங்க, ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்.
பிஎஸ்னா போத் சைட், நம்மளோட பாஷையில எழுதிக்கோங்க ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, சோ அப்போ வந்து கவனிங்க, அப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆல்ரெடி ரூட் இருக்கு, அப்போ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வருமா, ஈக்குவல் டு, அப்போ ஸ்கொயர் எடுத்தா இங்க 50 ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ரைட், சோ அப்போ கவனிங்க, அப்ப என்ன வரும், அப்போ இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும், இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆயிட்டா வெறும் எக்ஸ் மட்டுமே இருக்கு. 50க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன கிடைக்கும், அதாவது 50 இன்டூ 50, ஈஸியான சம் தான், ரெண்டு ஜீரோ இருக்கு, ரெண்டு ஜீரோ, 5 இன்டூ 5 25, ஆன்சர் 2500. அவ்வளவுதான் ஆன்சர், என்னது 2500. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நான் மூவ் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணுங்க, இல்ல மறைக்கும், தெரியுதா? ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா, ஃபைனல் சம். சோ இந்த இதுல நம்ம கொஞ்சம் சிம்பிளாவும் கொஞ்சம் மாடரேட்டாவும் பார்த்திருக்கோம். ஆனா சிம்பிளிபிகேஷன்ல இதோட முடியல, நம்மளுக்கு 35 மாடல்ஸ்க்கு மேல இருக்கு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த சகாப்தம் பேட்ச்கே வந்து ரெண்டா தான் வந்து பிரிச்சு கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு மேக்ஸ்ல இந்த சிம்பிளிபிகேஷன் சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ அல்ஜிபிரிக் மெத்தட்லாம் பார்க்கணும். ஸோ அதனால வந்து நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ கவனிங்க, 2/4 into 3, 2 into 4/3 minus 1 into 3/8 plus 3 into 1/2 மதிப்பு காண்க. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கலப்பு பின்னத்தில் இருக்கிறது. சோ இதை நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஆனா இந்த மாதிரி சம் வந்தா நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் ஆகும். ஆனா பேசிக்கான இதை நான் சொல்லிடுறேன். இப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 4/3 இருக்கா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணும், மேல பிளஸ் பண்ணும், அவ்வளவுதான். 2 into 3 என்னன்னு கிடைக்கும், 2 3s are 6. அப்போ 6 plus 4 டிவைடட் பை டினாமினேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டரே போடணும், அவ்வளவுதான். அப்ப என்ன கிடைக்கும், 10/3 கிடைக்கும். இப்படிதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணணும். ஆனா நம்ம இந்த சம்ல அப்படி போட போறது இல்ல, கொடுத்துருக்கிறதா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. 2 into 4/3 minus 1 into 1 into 3/8 plus 3 into 1/2 இருக்கா. சோ அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்றீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி தனித்தனியா இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வித் சிம்பிளோட தனியா பொறுக்கி எடுத்துருங்க. சோ இந்த மாதிரி இருக்க வேல்யூஸ் எல்லாம் அதோட சிம்பிளோட தனியா பிரிச்சு எடுத்துருங்க. இப்ப இங்க 2 இருக்கா, பிளஸ்ல தான் இருக்கு, அப்படியே போட்டுருங்க. 1 இருக்கா, மைனஸ் முன்னாடி இருக்கு, அப்போ -1 எடுத்துக்கோங்க. 3 இருக்கா, பிளஸ்ல இருக்கு, அப்ப +3 எடுத்துக்கோங்க. இதை தனியா பிரிச்சு விட்டாச்சு. ஓகே, அடுத்து வந்து கவனிங்க, அடுத்து என்ன இருக்கு, 4/3. இது அப்போ வந்து மல்டிபிளிகேஷன்ல தானே, இது கூட பக்கத்துல எல்லாம் இந்த நம்பர்ஸ் இருக்கு. சோ அப்ப மல்டிபிளிகேஷன்ல தான் எழுதணும். 4/3, அடுத்து இங்க வந்து பாருங்க -3/8, அடுத்து +1/2. சோ இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப நல்லா கவனிங்க, 2 இங்க +3 இங்க -1 இருக்கு, அப்ப பிளஸ் ஆட் பண்ணுங்க, 5 வருமா, 5 - 1, 5 1 போயிடுச்சுன்னா 4. அப்ப இங்க வந்து பாருங்க டினாமினேட்டர்ல நம்மளுக்கு சேமா இல்ல, மேல வந்து பிளஸ் மைனஸ்னு கலந்து இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் கலந்துருந்தா எப்படி இருந்தாலும் ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருந்தா டினாமினேட்டர் சேமா கொண்டு வரதுக்கு மைனஸ் பிளஸ் சிம்பிள் எகெயின் வந்திருந்ததுன்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்ப என்னென்ன இருக்கு, 3 8 2ங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல போட்டா இங்க 1 4 3, அடுத்து எகெயின் 4 டேபிள்ல போட்டா 1 1 3 3 டேபிள்ல போடுங்க. 2 4s are 8, 8 3s are 24 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இந்த இடத்துல எல்சிஎம் அப்படிங்கிறது 24 அப்படிங்கிறது கிடைக்குது இல்லையா. சோ இப்ப என்ன கிடைக்குது, 382 அப்படிங்கிறது இருக்கு. சோ இப்ப எல்சிஎம் 24. அப்போ எல்சிஎம் 24 நம்ம என்ன பண்ணணும், அப்படியே போட்டக்கூடாது, மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும்ல. சோ அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா சால்வ் பண்ணுங்க. 4/3 இருக்கு, அப்போ 3 8s are 24. அப்போ மேல என்ன பண்ணணும், 4 8 மைனஸ் 3/8 இருக்கு, 8 into 3 24. அப்போ மேலேயும் 3 பிளஸ் 1/2, 2 கூட என்ன போட்டா நம்மளுக்கு 24 கிடைக்கும், 12. அப்போ மேலேயும் 12. சோ அப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு பாருங்க, 5 - 1 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. சோ அடுத்து கவனிங்க, இன்ட் 4 8s are
32 divided by 24 minus 3 3s are 9 divided by 24 plus 1 into 12 divided by 24 கிடைச்சிருச்சா? இப்போ அடுத்து எப்படி வரும்னு பாருங்க. 4 into 32 minus 9 plus 12 டினாமினேட்டர்ல காமனா இருக்கு அப்படியே போட்டுக்கோங்க. சோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுங்க. 32வையும் 12ஐயும் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 44 கிடைக்கும். 44ல 9 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 35 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்போ டிவைடட் பை 24 இன்ட்டு இங்க வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல 4 அப்படிங்கிறது இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கான சம் கவனிங்க. ஃபைனல் சம்மு இதை நான் வந்து சொல்லிட்டு இன்னும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு சம் இருக்கு. ஓகே, சோ கவனிங்க. இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு சம் கொடுக்குறேன். சோ இது வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ஆனா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி வந்ததுனாலே 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் 100 டிவைடட் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வகுத்தல் போயிட்டே இருந்துச்சுன்னா இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஓகே, 10,000 அப்படின்னு இருக்கா, நான் 10,000க்கு 3 முட்டை தான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்களேன் இந்த இடத்துல. சோ கவனிங்க. அப்போ 10,000 அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிவைட்ல கீழே போகும், அவ்வளவுதான் அர்த்தம். டிவைடட் 100 அது கீழே டிவைடட் 10 போகும். அப்ப அது மேல வரப்ப 1/100 into 1/10 வரும், அவ்வளவுதான். இந்த 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0. அப்ப ஆன்சர் therefore என்னது? 10. அவ்வளவுதாங்க ஆன்சர் 10. சோ எவ்வளவு பெருசா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா வந்துருச்சா? சோ அப்ப ஆன்சர் 10. ஓகே, அடுத்து ஃபைனல் சம் கவனிங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு நான் போட்டுட்டேன். அடுத்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன். என்னடா இது நீங்க மட்டும் கொஞ்சம் ஈஸியா போட்ட மாதிரி இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பிளஸ் மைனஸ் கலந்துலாம் போட்டேன். உங்களுக்கு ஒன்லி பிளஸ் சிம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2/3 plus 5/12 plus 7/24 இதை சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வரணும். யார் கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்னும் சிம்பிளிபிகேஷன்ல நம்மளுக்கு நிறையவே இருக்கு. சோ அதனால நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை கண்டினியூ பண்ணலாம். அதே போல நம்ம பேட்ச்ல ஜாயின் ஆகிறதுக்கு இன்னும் லிமிடெட் சீட்ஸ் மட்டுமே இருக்கு. சோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க சோ ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே அதுக்கான டீடைல்ஸ் இருக்கும். சோ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருப்பேன் 8807081095 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஆஃப் பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. சோ லிமிடெட் நம்பர்ஸ்க்கு மட்டுமே அந்த 1599 அப்படிங்கிற அந்த ஆஃபர் இருக்கும். கம்ப்ளீட் கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பேட்ச்ல இருக்கும். அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். எனக்கு வந்து எதுவுமே தெரியலனாலும் நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுல எல்லாத்தையுமே நாங்க கொண்டு போயிருவோம். அதுக்கு படிக்கவே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், நாங்க சொல்றதை மட்டும் படிச்சா போதும். ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ஸ்ல இருக்கும். தேங்க்யூ சோ மச்.